நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே வீடுகளை சேதப்படுத்தி உணவுப் பொருட்களை நாசம் செய்யும் புல்லட் யானையை பிடிக்க வலியுறுத்தி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார். வணக்கம் சுரேஷ்குமார். தற்போது இந்த புல்லட் யானையை பிடிக்க வனத்துறை சார்பில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? முழு விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் புல்லட் என்று அழைக்கப்பட்ட முருங்கை சாகுபடி மட்டும் இல்லாம முருங்கையை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. காட்டு யானை ஒன்று சமீப காலமாக இரவு நேரங்களில் மக்கள் வசிக்கும் பகுதி குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து வீடுகளை உடைப்பது, மனிதர்கள் தாக்குவது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களாக அந்த யானையானது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நடமாடி இன்று ஒரே நாளில் மட்டுமே 7 வீடுகளை உடைத்துள்ள நிலையில் இந்த யானை ஒரே வாரத்தில் 20 வீடுகளை உடைத்துள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு திருவள்ளுவர் நகர் படச்சேரி பகுதியில் உள்ள அரசு தேயிலை தோட்ட குடியிருப்புக்குள் நுழைந்த இந்த யானை சுலோச்சனா, திலகா, கருப்பண்ணன், சமாதானம் உட்பட 7 வீடுகளின் வீட்டின் முன்பு கதவு மற்றும் சுவரை உடைத்த அந்த யானை வீட்டில் இருந்த அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை சேதப்படுத்தியது. யானை வருவதை அறிந்த வீட்டில் இருந்தவர்கள் வேறு அறைக்கு சென்று பதுங்கியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஒரே நாளில் 7 வீடுகளை புல்லட் யானை உடைத்து நொறுக்கிய நிலையில் இந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். உடனடியாக வனத்துறையினர் இந்த யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து முதுமலை புலிகள் காப்பக குற்றக்காடு யானைகள் முகாமில் பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இருந்தபோதும் இதுவரை அரசு தேயிலை தோட்ட அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் ஒட்டுமொத்த அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் அந்தந்த சரங்கள் முன்பாக வேலைக்கு செல்லாமல் வேலை புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து வனத்துறையினர் தற்பொழுது முதுமலையிலிருந்து கும்கி யானைகள் வரவழைத்து இந்த யானையை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்டும் முயற்சியில் தற்பொழுது அதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.